வணக்கம், நான் டாக்டர் மைத்லி. இப்போ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வீடியோலாம் ஓப்பன் பண்ணாலே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கு வைத்து சமைக்கப்படுற எஃப்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபூஃபு அப்படின்ற உணவை பற்றி தான் பெரும்பாலும் அதிக அளவில் பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா. இந்த ஃபூஃபுவோட ரெசிபியை பற்றி இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஃபூஃபு அப்படின்றது ஆரோக்கியமானதா, உண்மையிலேயே மரவள்ளி கிழங்கு வைத்து சமைக்கப்படுற ஒரு விதமான களின்னு கூட சொல்லலாம். நம்ம மக்களுக்கு களின்னு சொன்னால் தெரியும். இந்த மரவள்ளி கிழங்கு வைத்து சமைக்கப்படுற உணவுகள்னால என்ன மாதிரியான ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கும், இதை யாரெல்லாம் சாப்பிடாம தவிர்க்கணுன்றதை பற்றி இன்னைக்கு நான் நிகழ்ச்சியில் தெளிவாக சொல்கிறேன். முதல்ல மரவள்ளி கிழங்கு வைத்து சமைக்கப்படுற இந்த ஃபூஃபு அப்படின்ற உணவு மட்டும் கிடையாது. பொதுவாகவே மரவள்ளி கிழங்கு வைத்து சமைக்கப்படுற புட்டு, இல்லை இந்த கிழங்கு அப்படியே வேக வைத்து நீங்கள் அப்படியே சாப்பிட்றீங்க அப்படின்னாலும் சரி, இந்த கிழங்கை யாரெல்லாம் சாப்பிடாம தவிர்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே உங்களில் யாருக்காவது பக்கவாதம் மாதிரியான நோய் பாதிப்பு இருக்குது, இல்லை மூளை சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குது அப்படின்றவங்களாம் கண்டிப்பாக மரவள்ளி கிழங்கை தவிர்க்கணும். கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது உங்கள் ஆரோக்கியத்துக்கு நல்லது. மற்றபடி மரவள்ளி கிழங்கு நம்ம அன்றாட உணவில் சேர்க்கும்போது ரொம்ப குறிப்பாக வளர்கிற குழந்தைகளுக்கு உடல் எடை ஆரோக்கியமான முறையில் அதிகப்படுத்த முடியும். அதே மாதிரி ரொம்ப ஒல்லியாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல தேவையான ஊட்டச்சத்தான வைட்டமின், மினரல் சத்து எல்லாமே இதில் அதிக அளவில் இருக்குது. கண் பார்வை திறனை நல்லா அதிகப்படுத்தும். கண் பார்வையை நல்லா கூர்மையாக்கக்கூடிய தன்மை பார்த்தா இந்த கிழங்குல அதிக அளவில் இருக்குது. ஏன்னா இதில் வைட்டமின் ஏ மட்டும் கிடையாது, லியூட்டின், ஜியாசாந்தின் மாதிரியான முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே அதிக அளவில் இருக்குது. இதோட மட்டும் கிடையாது, நோய் எதிர்ப்பு தன்மையை நல்ல பல மடங்கு அதிகப்படுத்தக்கூடிய தன்மையும் பார்த்தா மரவள்ளி கிழங்குல அதிகமாகவே இருக்கு. இந்த மரவள்ளி கிழங்கு அப்படின்றது நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னும் போது அதுக்கு 45 நிமிஷம் முன்னாடி, இல்லை இந்த கிழங்கு சாப்பிட்ட அடுத்த 45 நிமிஷத்துக்கு இஞ்சி சாப்பிட்றத கண்டிப்பாக தவிர்க்கணும். ஸோ இஞ்சி ஏன் சாப்பிடவே கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஞ்சியில் லினாமரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு என்சைம் அதிக அளவில் இருக்குது. இந்த என்சைம் சத்து மரவள்ளி கிழங்கோட சேர்த்து சாப்பிட்றது நம்ம உடல் நல ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் கூட நல்லதே இல்லை. ஏன்னா அந்த கிழங்குல இருக்கக்கூடிய சயனைடை பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் சயனைடாக மாற்றிடும். இது நம்ம ஆரோக்கியத்துக்கு நல்லது இல்லை அப்படின்ற காரணத்தினால மரவள்ளி கிழங்கோட சேர்த்து இஞ்சி சாப்பிட்றத கண்டிப்பாக தவிர்க்கணும். இப்போ மூலிகை மருந்து நீங்கள் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு இருக்கீங்க, அதில் சுக்கு இருக்குது அப்படின்னாலும் சரி, இஞ்சி, காய்ந்த இஞ்சி தான் சுக்கு இல்லையா, சுக்கு சேர்க்கப்பட்டு ஏதோ மூலிகை மருந்து சாப்பிட்றீங்க அப்படின்னா கூட மரவள்ளி கிழங்கு சமைக்கப்பட்ட ஏதோ ஒரு உணவு நீங்கள் சாப்பிட்ட அடுத்த 45 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் அந்த மருந்து சாப்பிடணும். அதே மாதிரி இஞ்சி சாறு, இஞ்சி டீ குடிப்பாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, சாப்பாட்டுக்கு முன்னாடி பின்னாடி உடனே இஞ்சி டீ குடிப்பாங்க இல்லையா. இஞ்சி டீ குடிக்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னா கூட மரவள்ளி கிழங்கு சாப்பிட்டு அடுத்த 45 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் இந்த இஞ்சி டீ குடிக்கணும். இதே மாதிரி இஞ்சி சேர்க்கப்பட்ட எந்த ஒரு உணவையும் மரவள்ளி கிழங்கோட சேர்க்கறத தவிர்க்கணும். இப்போ மரவள்ளி கிழங்குல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, வெளியில கடைகளில் வாங்கும்போது ஒரு சில கடைகளில் இந்த மரவள்ளி கிழங்கை வெட்டி அப்படியே விற்பாங்க. உள்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல வெள்ளை நிறத்தில் இருக்கான்னு செக் பண்ணி வாங்குங்க. வெள்ளை நிறத்தில் இருக்கு, நல்ல பியூர் ஒயிட்டாக இருந்தால் மட்டும் அந்த மரவள்ளி கிழங்கு வாங்குங்க. அப்படி கட் பண்ணாமல் நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டீங்க மரவள்ளி கிழங்கு அப்படின்னும் போது, வீட்டில் போயிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக அதை கட் பண்ணி உள்புற பகுதி நல்லா வெள்ளை நிறத்தில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிட்டு நீங்கள் சமைத்து சாப்பிடலாம். அதில் கருப்பு படிஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதை சாப்பிடவே கூடாது. ஏன்னா அது பார்த்தா ஒரு விதமான இன்ஃபெக்ஷன். ஏன்னா உள்புற பகுதியில் கருப்பு நிறத்தில் ஒரு அழுக்கு மாதிரி படிஞ்சிருக்கு அப்படின்னா அது இந்த மரவள்ளி கிழங்குல இருக்கக்கூடிய நச்சு பொருள் அப்படின்னு அர்த்தம். கருப்பு நிறம் படிஞ்ச அந்த மரவள்ளி கிழங்கை கண்டிப்பாக நம்ம சாப்பிடவே கூடாது. அந்த நச்சு பொருள் நம்ம உடல் நல ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் கூட நல்லதே இல்லை. மரவள்ளி கிழங்குல ஏகப்பட்ட ஆரோக்கிய நன்மைகள் இருக்குது. ஃபூஃபு அப்படின்றது இப்போ ட்ரெண்டிங்காக இருக்குது. நீங்கள் எப்போவுமே நம்ம அன்றாட உணவில் மரவள்ளி கிழங்கு கண்டிப்பாக வளர்கிற குழந்தைகளுக்கு நம்ம அன்றாட உணவில் அடிக்கடி சேர்க்கறது ஒரு பழக்கமாக கொண்டு வர்றதால பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பும் அதிகமாகும், கண் பார்வை திறனையும் நல்லா அதிகப்படுத்த முடியும். தேங்க்யூ.